ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த்ங்க. நான் வந்து மகிழ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க. ஆயில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பிசினஸ்க்கு நாங்கள் டெலிவரி ப்ரொஃபஷனுக்காக எடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கம்பெனியில் மஹேந்திரா வீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் எடுத்திருக்கானுங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 டன் பாசிங் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ங்க. இவங்க கம்பெனியில் வந்து இவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.4 வந்து இவங்க கம்பெனியில் விளம்பரத்தில் யூடியூபர்ஸ் எல்லாத்துலையும் கூப்பிட்டு டிவிஸ் எல்லாம் ஆட் கிடையாதுங்க. ஒன்லி யூடியூபர்ஸ் மட்டும் தான் ஆட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யூடியூப் ப்ரொஃபஷன்ஸை கூப்பிட்டு ஆட் கொடுத்து எல்லாம் பண்ணி ஆசைவார்த்தை கூறி இப்போ 18.4 மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களுங்க. இப்போ இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துங்க 9.5 வந்துச்சுங்க. 9.5 கிலோமீட்டர் மைலேஜ் வரக்கூடிய வண்டி வந்து நம்மளால கண்டிப்பாக ஓட்டி எதுவுமே பண்ண முடியாதுங்கண்ணா. வண்டி எடுத்து ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. அந்த வண்டி எடுத்த முதல் நான் ரெஜிஸ்டர் பண்ணி என்கிட்ட வண்டியை கொண்டுட்டு வந்து விடும்போதே நான் சொல்கிறேன், டேஷ்போர்டு பிடிங்கிருக்குதுங்க. ஏசிலேருந்து உள்ள கேபின்குள்ள தண்ணி. இது வந்து ஒரு ஏசி வெஹிக்கிள்னா என்கிட்ட வரக்கூடிய டிரைவர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக போயிட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக டிரைவர்ஸ்க்காக தான் ஏசி வெஹிக்கிள் எடுக்கணும். ஏசிலேருந்து உள்ள கேபின்குள்ள தண்ணி ஒழுகுதுங்க. அதே மாதிரி ஸ்டேரிங் கோணையா இருக்குதுங்க. டேஷ்போர்டு பூரா தூக்கிட்டு வருதுங்க. இத்தனை இஷ்யூ இருந்துச்சுங்க. இது பின்னாடி ஆப்போசிட்லாம் பிடிங்கி இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்றாங்க, நாங்கள் கொண்டு சரி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் இவங்களே இந்த சரி பண்றதுக்கே வந்து 500 கிலோமீட்டர் மதுரைக்கும் பழனிக்குமே ஓட்டி சரி பண்ணாங்க. அந்த இஷ்யூ முடிச்சு கொடுத்தாங்க. ஸ்டேரிங் வந்து ரொம்ப பழைய கால ஆர்டினரி ஸ்டேரிங், ரொம்ப ஹார்டா ராக் ஹார்டா இருந்துச்சுங்க. அந்த ஸ்டேரிங் வந்து சரி பண்ணி தரேன்னா நீங்க சர்வீஸ்க்கு வாங்க பாத்துக்கலாம்னு சொல்லி 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் வர வரைக்கும் எதுவுமே பண்ணீங்க. 10,000 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டி ஸ்டேரிங்லாம் கழட்டி போட்டு இப்போ ஸ்டேரிங் ஃப்ரீயா இருக்குது. இவங்க சொன்ன மைலேஜ் 18.4ங்க. எனக்கு கிடைச்ச மைலேஜ் 9 கிலோமீட்டர். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்ப்பாங்க, யாராவது ட்ரைனிங் வருவாங்க, டெக்னீஷியன் வந்து டெய்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம அதுக்கு டீசல் அடிச்சு விடணும். நம்ம 1000 ரூபாய் கை காசு 2000 ரூபாய் எல்லாம் போட்டு டீசல் அடிச்சு இவங்க ஓட்டி பார்ப்பாங்க. ஓட்டி பார்த்து மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கான கன்க்ளூஷனே கிடைக்காதுங்க. கன்க்ளூஷன் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. சர்வீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கூடும்னாங்க. சர்வீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 11 கிலோமீட்டர் மைலேஜ் வருதுங்க. ஆனால் இதுவே இதே சேம் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெஹிக்கிள் எல்லாமே மார்க்கெட்லோட ஓட்டுறவங்க, காய்கறி ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 14.5 கிலோமீட்டர் இருக்கிற லீஸ்ட் மைலேஜுங்க. ஹையஸ்ட் 16 கிலோமீட்டருங்க. 14.5 கீழே யாருக்குமே கிடைக்கல. இப்போ நமக்கு கிடைக்கிற மைலேஜ் 11 கிலோமீட்டருங்க. நமக்கு இந்த 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுல மட்டும் எனக்கு வரக்கூடிய லாஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் இந்த வெஹிக்கிள் டீசல்ல மட்டும் எனக்கு லாஸ் வருதுங்க. ஒரு 10,000 கிலோமீட்டர் ரன் பண்ணோம்னா ஒரு சர்வீஸ்ல வந்து இப்படி இருக்கக்கூடிய வெஹிக்கிளை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து டெய்லியும் கேட்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி வந்து கொடுத்து போட்டு சார் சரி பண்ணி தருவோம், வண்டி ஓடினா மைலேஜ் வரும், ஓடினா வரும்னு சொல்றாங்க. மைலேஜே வர்றது இல்லைங்க.